அர்ச்சனாவை ஃபைனலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு கமல் அவர்கள் பிக் பாஸ் அவர்களும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க போல. அர்ச்சனாவை குறி வச்சு பல சதி வேலைகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு. அது என்னன்றதை இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் வீட்ல இப்ப டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் நடந்துட்டு வருது. இந்த டாஸ்க்ல பெஸ்டா பண்ண 2 பேர் யாருங்கிற பெர்ஃபார்மன்ஸை சொல்லும் போது எல்லாரும் அர்ச்சனாவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட டான்ஸை ஏன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணல? அங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாருமே அர்ச்சனாவோட டான்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அர்ச்சனா அந்த ஈஸ்வரி கேரக்டர் நல்லா பண்ணிருக்கும் போது அதை ஏன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் கடுமையா கோவத்துல இருக்காங்க. அந்த அர்ச்சனா டான்ஸை எங்க பாக்குறதுன்னு தெரியாம அலமோதிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது மட்டும் இல்லாம டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல விளையாடுற சான்ஸும் அர்ச்சனாவுக்கு கொடுக்கல. பிக் பாஸ்ல எவிக்ஷன் எல்லாமே மக்கள் போடுற ஓட்டிங்கோட கணக்கை வச்சுதான் ஓட்டிங் நடக்குது. கம்மியான ஓட்டிங் வாங்குறவங்கள உள்ள வச்சுக்கிறதும் ஹையஸ்ட் ஓட்டிங் வாங்குறவங்கள வெளியே அனுப்புறதும் தான் வழக்கமா வச்சுட்டு வராங்க. ஆனா அர்ச்சனா தான் நாமினேஷன்ல எல்லா வாரமும் வருவாங்க. ஆனா அவங்க தான் மக்களுக்கு பிடிச்சதுனால அவங்க தான் எப்பொழுதுமே ஹையஸ்ட் ஓட்டும் வாங்குவாங்க. ஆனா கமல் சார் வந்து யாரு கம்மியா ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவரை தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டு யாரு ஹையஸ்டா ஓட்டு வாங்கின அர்ச்சனாவை மட்டும் லாஸ்டா நீங்க சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாரு. இந்த மாதிரி ஏன் பண்றாங்கன்னு தெரியல. இந்த கண்டஸ்டன்ட்லாம் ஃபைனலுக்கு வந்துடணும், இந்த கண்டஸ்டன்ட்லாம் ஃபைனலுக்கு வரக்கூடாதுன்னு முன்னாடியே எதுவும் பிளான் எதுவும் போடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க முன்னாடியே பிளான் போட்டு வச்சிட்டு இருப்பாங்க போல. ஒருவேளை கமல் அவருக்கும் அர்ச்சனாவுக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியல. அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை அதிகமாக பண்ண விடாமல் தடுத்துட்டு வராங்க. மற்ற கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது அர்ச்சனாவோட ஜெனினா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறதும் தப்பு பண்ணால் அதுக்கு சாரி கேட்கறதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நல்லா பண்ணிட்டு தான் வராங்க. ஒருவேளை கமல் அவருக்கும் அர்ச்சனாவுக்கும் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்திருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அர்ச்சனாவோட பெர்ஃபார்மன்ஸை எதுவும் பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. மற்ற கண்டஸ்டன்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அர்ச்சனா ஜெனினா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக பாயிண்ட் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், தப்பு பண்ணால் சாரி கேட்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை நல்லா பண்ணிட்டு தான் வராங்க. அப்படி இருக்கவங்களை ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் பிக் பாஸ் ஷோவை பயங்கரமா திட்டிட்டு வராங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அர்ச்சனாவுக்கு நடக்கிற சதி வேலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.